டெய்லி என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறதே ஒரு பெரிய வேலையா இருக்கும். அதுலயும் இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு என்ன ஹெல்த்தியா ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கறதுன்னு யோசிக்கிறது டெய்லி ஒரு பெரிய டாஸ்கா தான் இருக்கு. நம்ம என்னதான் பார்த்து சாக்லேட் பிஸ்கட் வெளியில இருந்து சிப்ஸ்னு எதுவும் வாங்கி கொடுக்காம இருந்தாலும் நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்க என்னைக்காவது போகும்போது மொத்தமா வாங்கி கொடுத்துருவாங்க. விடு ஒரு நாள் தானே சாப்பிட்டு போறான்னு, அவ்வளவுதான். அதை அப்படியே ஞாபகம் வச்சிருந்தா அடுத்து எப்ப கடைக்கு போனாலும் அதை கரெக்டா கை காட்டி கேட்க ஆரம்பிச்சிருவா. இதை மட்டும் எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு காலையிலே கொண்டக்கடலை ஊற வச்சிருந்தேன். அதை வேக வச்சுட்டு அரைச்சு சிம்பிளா ஹெல்தியா கொண்டக்கடலை கட்லெட் தான் ரெடி பண்ணிருந்தேன் லோகிக்காக. அப்புறம் ரிப்பீட்டடா கமெண்ட்ல இந்த क्वेश्चन கேட்டுட்டே இருக்காங்க, உங்க ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்றாங்க. நானும் மேக்ஸிமம் எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணிருப்பேன் டிஃபென்ஸ்ல ஒர்க் பண்றாங்கன்னு. அதுலயே ஒரு சில டிஃபென்ஸ்ல என்னவா இருக்காங்கன்னு கேக்குறீங்க. ஆக்சுவலா டிஃபென்ஸ் ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு தெரியும் இதை பத்தி வெளியில எதுவுமே ஷேர் பண்ணக்கூடாதுன்னு. அதுதான் டிஃபென்ஸோட மெயின் ரூல்ஸே. ஸோ ப்ளீஸ் யாருமே தப்பா எடுத்துக்காதீங்க. அதுலயும் ஒரு சில பேர் ஓவரா சீன் போடுறேன்னா கமெண்ட் பண்றீங்க. அதை பார்க்கும்போதே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்கிட்ட क्वेश्चन கேட்ட எல்லாருக்குமான ஆன்சர் அவங்க டிஃபென்ஸ்ல ஒர்க் பண்றாங்க, அவ்வளவுதான். அப்புறம் சூப்பரா கட்லெட் ரெடி பண்ணி ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு, அவ்வளவுதான். பாய்.